வணக்கம். நான் தமிழ்மாறன் ஜோகலிங்கம். இது துபாய் தர்பார் சொல்லதிகாரம் நிகழ்ச்சி. இன்றைய சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் நமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளராக கார்த்திக் அவர்களும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருமதி லக்ஷ்மி பிரியா அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இருவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளிவந்திருக்கின்றது. எதிர்பார்த்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலிலே வாக்கு சதவீதத்தை பெறவில்லையோ அல்லது வெற்றி வாய்ப்பை பெறவில்லையோ என்கின்ற ஒரு கருத்தாடல் அநேகமாக எழுந்திருக்கின்றது. இதற்கான காரணமாக நீங்க எதை பார்க்குறீங்க? பிரதர், நான் ஒரு கடைசி ஒரு 6-7 வருஷமா நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கட்சியில உள்ள இன்வால்வ் ஆகுறதில்ல. ஆனா அவங்களோட கொள்கை கோட்பாடுகள் பிடிச்சதுனால நான் அவங்களுக்கு ரொம்ப ஆழமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த எலெக்ஷன் டைம்ல நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி. ஆனா என்னோட பார்வையில பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னுமே அவங்களோட அரசியல் கொள்கைகளையும், கோட்பாடுகளையும் மக்கள்ட்ட அரசியல் டைம்ல, இந்த பாலிடிக்ஸ் டைம்ல இந்த எலக்ஷன் டைம்ல கொண்டு போய் டீப்பா சேர்க்கலையோ! அப்டின்றது என்னோட ஒரு பார்வையா இருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மத்த கட்சிகள அட்டாக் பண்றத ரொம்ப ஆழமா பண்ணிட்டு இருந்த மாரி என்னோட பார்வையில அது தோணுது. அவங்க இன்னுமே அவங்களோட கொள்கை கோட்பாட இன்னும் டீப்பா கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்த்திருந்தாங்கன்னா, அவங்களோட வாக்கு சதவீதம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத விட இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்னு என்னோட முதல் பார்வையா இருக்கு. முதல் கட்ட கருத்தா கார்த்திக் அவர்கள், நாம் தமிழர் கட்சி கொள்கை கோட்பாடுகளை கொண்டு அடிப்பட்ட மக்கள் வரைக்கும் கொண்டு சேர்க்கல அப்படின்ற அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர் இருந்தாலும் கூட ஒரு குற்றச்சாட்டை அதை முன்வச்சிருக்காரு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி கிரவுண்ட் ஒர்க் பண்ணலையா? அதை தங்களுடைய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க தவறிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. நான் அத கம்ப்ளீட்டா அக்ரி பண்ண முடியாது. ஏன்னா, சீமான் அளவுக்கு யாருமே கிரவுண்ட் ஒர்க் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். விஜயா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், ஒரு ஸ்க்ரீன் போட்டு புரியாத மக்களுக்கும் இதுதான் நான் பண்ண போற அரசியல், இதுதான் நான் சொல்ல போற விஷயம் அப்படின்ட்டு சொன்னது சீமான் மட்டும்தான். நீங்க சொல்ற அந்த மற்ற கட்சியை பத்தி பேசுறதெல்லாம் ஒரு 5% தான் இருக்கும். மிச்சம் 95% நாங்க பேசினது அரசியல் மட்டுமே. அது இது என்ன காரணம் அப்படின்னு நான் யோசிச்சா, திரைக்கவர்ச்சி மட்டும்தான் காரணம். இப்போ குறைஞ்சு போறதோ இல்ல என்ன நடக்கிறதோ அதுக்கு திரைக்கவர்ச்சி மட்டுமே காரணம். களத்துல உங்க தலைவர் அளவுக்கு, அண்ணன் சீமான் அளவுக்கு யாருமே பிரச்சாரம் செய்யல. திரு எடப்பாடி அவர்களோ, ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி ஸ்டாலினோ, விஜயோ யாருமே செய்யல அப்படின்னு சொல்றீங்க. நீங்க என்னதான் மக்கள் மத்தியில போய் உங்க கருத்துக்களை, கொள்கைகளை, கோட்பாடுகளை எடுத்து சொன்னாலும் மக்கள் இதுவரைக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் தந்து உங்களை ஒரு சட்டமன்றத்துக்கு, ஒரு பாராளுமன்றத்துக்கு அனுப்பல. ஏன் இந்த தாமதம்? இத்தனை 15 ஆண்டு காலத்துல ஏன் இந்த தாமதம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு உடனே எதுவுமே புரியாது. பொறுமையா தான் வரும். அண்ணன் நிறைய வாட்டி இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. திரைக்கவர்ச்சி மங்கும், இன எழுச்சி பொங்கும். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே அவங்களுக்குலாம் இப்போதான் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. இப்போ ஒன்று ஓகே டிஎம்கேக்கு போட்டுடலாம், இல்லை ஏடிஎம்கேக்கு போட்டுடலான்னு யோசிச்சவங்க இப்போ ஓகே அடுத்து 2 கட்சி வந்திருக்கு, டிவிகே இல்லை என்டிகேக்கு போடலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. இப்போதான் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்காங்க. உடனே அங்க நம்ம வளர்ச்சியை எடுத்துட்டு காட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ திரும்ப அவங்க சொன்ன கருத்துல இருந்து தான் வர்றேன். இப்போ கட்சி, கோட்பாடு, அரசியல் இதெல்லாம் பேசி மக்களை புரிய வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது கொஞ்சம் நாள் எடுக்கும், அது வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளவு காலம்தான் அது எடுக்கும்? நான் அவங்க சொன்ன பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் அவங்க தெளிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க. எங்களை மாதிரி அரசியல் யாருமே பேசலை, சீமான் அண்ணன் மாதிரின்னு சொல்கிறாங்க. அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் அவர் மாதிரி யாருமே அரசியல் பேசலை. அவர் கிட்டத்தட்ட 15 வருஷமாக பேசிகிட்டு இருக்காரு. அதை நானும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த எலெக்ஷன் டைமில் ஒரு பெரிய நடிகரோட ஃபேஸ் வேல்யூ பீப்புளை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணும்போது அதுக்கான அரசியல் நம்ம பண்ணலையோ அப்படிங்கிறத என்னோட மெயினான ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா, நம்ம கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் ஆகட்டும், நிறையா பேர் ஆகட்டும், அவங்க நம்ம கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத தவறிட்டு, ஒரு நடிகர் புதுசா வந்திருக்காருன்னு சொல்லி அவரை மட்டுமே அட்டாக் பண்றதுல பார்த்தீங்கன்னா, நிறைய நேரத்தை செலவிட்டாங்களோ அப்படிங்கிறத என்னோட ஒரு இதா இருக்கு. என்னன்னா, அவங்களோட கொள்கை கோட்பாடு, அண்ணன் எடுத்து வச்சிருக்க அரசியல், அவர் சொல்ற ஆழமான விஷயத்த இன்ன வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் சொல்லல அப்படிங்கிறத என்னோட கருத்தும். ஆனா, அந்த விஷயத்த இந்த எலெக்ஷன் டைம்ல எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை ஓட்டா மாத்தணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கட்சியில இருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜ் வாங்கி ஒரு 4 பேர் 5 பேர் சட்டசபைக்குள்ள போனாங்கன்னா தான் நம்மளோட அரசியல் புரிதலே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். ஏன்னா இந்த அரசியல் கடந்த ஒரு 15 வருஷமா மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமாவே திரைக்கவர்ச்சியும் குடும்ப அரசியல் மட்டுமே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரன் ஆயிட்டு இருக்கு.
இதுக்கு முன்னாடி வந்த அரசியல் தலைவர்களாகட்டும், இப்ப இருக்கிற அரசியல் தலைவராகட்டும், இப்ப ரீசெண்டா வந்திருக்கவங்களாகட்டும், இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேஸ் வேல்யூ வச்சு, அவங்களோட ஒரு மாஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு புதுசா அரசியல எடுத்து கொண்டு போகும்போது, நம்ம தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியல் எடுத்து கொண்டு போகும்போது, அதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம், வேலைவாய்ப்பு இந்த மாரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது முயற்சியா எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது, அது உடனே அவங்க கிட்ட போய் சேர்ந்துராது. அந்த விஷயத்த நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மாரி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ மக்கள் வந்து நம்ம நம்ம பொதுவா வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மத்தவங்கள அட்டாக் பண்ணாம, மத்தவங்கள அடிச்சு பேசாம இருக்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்போம். நம்ம வீட்லயே ஒரு சண்டைன்னும்போது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபைட். அப்போ வந்து அவங்க 2 பேரும் ஸ்மூத்தா பேசி அந்த விஷயத்த முடிச்சுக்கணும்னு நெனைப்போமா? இல்ல வந்து அவங்க 2 பேரும் அடிச்சு சண்டை போட்டு அத முடிச்சுக்கணும்னு நெனைப்போமா? ஸோ அந்த விஷயத்த வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து நெறைய பேர் பண்றத நான் பார்க்குறேன். என்னன்னா, அடுத்த கட்சிகள அட்டாக் பண்றது ஒரு அதுக்கு ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவலுக்கு அட்டாக் பண்ணிட்டு, மத்த டைம்ல நம்மளோட கொள்கை கோட்பாட கொண்டு போய் சேர்க்கணும். அத பண்ணாம, கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் என்ன பண்றாரு? ஸ்டாலின் என்ன பண்றாரு? இந்த மாரி கம்ப்ளீட்டா ஒரே விஷயத்த அடிச்சு பேசினதுனால, இந்த வாட்டி நம்மளோட அந்த வோட் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு அப் அண்ட் டவுன் இருக்க மாரி நான் பார்க்குறேன். என்னோட பர்சனல். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான். கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, நாம் தமிழர் கட்சி கொள்கை கோட்பாடுகள சொல்லி ஓட்டு கேட்கிறத விட்டுட்டு, திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு விஜய் அட்டாக் பண்ணுறதே முழு நேர வேலையாக இருந்தாங்க. குறிப்பாக அவர் பேர் குறிப்பிட்டு கூட சொன்னார். சாட்டை துறைமுருகன்ல இருந்து அநேகமானோர் வந்து கொள்கைகளை சொல்லி இந்த தேர்தலில் கோட்பாடுகளை சொல்லி ஓட்டு கேட்கல. அதுக்கு பதிலாக திரு விஜயையும் அந்த கட்சியினுடைய ஆட்களையும் மிக மோசமாக திட்டி தான் பிரச்சாரத்தை பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதை? நான் வந்து அத ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பா. ஏன்னா வந்து சாட்டை அண்ணன் வந்து இப்போ வந்து யாராவது ஒருத்தர் எங்க சைட்லேருந்து வேணும். எங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கவோ, இல்ல நாங்க வந்து இது இப்படியெல்லாம் எப்படி பேசுவீங்க? நான் என்னையே எடுத்துக்கோங்களேன். ஒரு நார்மலா நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடுறேன். நான் வந்து விஜய திட்டி போடல, டிஎம்கே திட்டி போடல, நார்மலா போடுறேன். ஆனா என்ன திட்டி அவ்ளோ டிவிகே ஃபாலோவர்ஸ், அவ்ளோ தப்பு தப்பா எதுக்கு? அதெல்லாம் ஒருத்தர் கேள்வி கேட்கவாது எங்க சைட்லேருந்து இருக்கணும்ல. சாட்டை அண்ணன் பேசுறாரு அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு நடிகர் எந்த விதமான அரசியல் தெளிவும் இல்லாம, வெறும் நான் சிஎம் ஆகணும்னு மட்டும் வந்தா, யாரோ ஒருத்தர் அடிப்பாங்க நம்மளன்ற ஒரு பயம் அவங்களுக்கு வரணும். அதுக்கான ஒரு விதை தான் சாட்டைன்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து பேசுறாரு, விஜய் பத்தி பேசுறது வந்து அவர் போடுற அந்த ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ தான் நீங்க பாக்குறீங்க. அதுக்கப்புறம் அவர் பண்ண நிறைய பிரச்சாரங்களை ஏன் பார்க்கல? ஏன்னா நீங்க என்ன பார்க்கணுன்றதே முடிவு பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்க இன்ஸ்டாகிராம் ஃபீட்லயோ இல்ல யூடியூப் ஃபீட்லயோ நீங்க என்ன பார்க்கணுன்றத முடிவு பண்றதுக்கே உங்களுக்கு தெரியாம பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் நடக்குது. சாட்டை அந்த தப்பா பேசுற அந்த 5 செகண்ட் வீடியோ மட்டுமே பார்த்து இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் அரசியல் பேசுறாங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கு பின்னாடி ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்கு சாட்டை அண்ணன் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் டிவிகே திட்டுறதுனால டிஎம்கே காரங்களாம் வரானுங்க, நம்ம அங்காளி பங்காளி சண்டையை அப்புறம் வச்சுக்கலாமே அப்படின்ட்டு அவர் சொல்லினாரு. அதை அழகா கட் பண்ணி என்டிகேவும் டிஎம்கேவும் அங்காளி பங்காளிங்க, அந்த சண்டையை எடுத்து போடுறோம் அப்படி. ஸோ நீங்க என்ன பாக்குறீங்கன்றதே முடிவு பண்றதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் நடக்குது. அவங்க பேசுறது ஒரு 100 விஷயத்துல 5 விஷயமாவோ இல்ல 2 விஷயமாவோ தான் இருக்கும் டிவிகே திட்டுறதை பத்தி. ஆனா அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும். அதுதான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் ஒரு கிரீடத்தை வச்சுட்டு எந்த விதமான ஒரு அரசியல் புரிதல், அரசியல் நாலேஜ் எதுவுமே இல்லாமல் வந்து நான் முதலமைச்சர் ஆக போகிறேன்னு ஒருத்தர் வந்தால் அதை எதிர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. கொள்கை கோட்பாடுகளை சொல்லி வாக்கு கேட்கிற அதே வேளையில் இந்த ஸ்டார் பிம்பத்தை அடித்து உடைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இதுக்கு பிறகு இன்னொருத்தர் வரக்கூடாது. அரசியல் புரிதலோட வாங்க, சினிமா பிம்பத்தை வச்சுட்டு நீங்கள் வராதிங்க, அதுக்காகத்தான் நாங்கள் அதை அடிக்கிறோம், அதுக்கு எங்களுக்கு சாட்டை மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுறாரு அப்படிங்கிறாங்க. நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்க சொல்ற விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனா அதை தெளிவா புரிஞ்சு நீங்க அந்த விதம், அந்த எதிர்க்கிற விதம் எப்படி இருக்குன்றதை நான் சொல்றேன். இப்ப சிம்பிளா நீங்க சாட்டை துரைமுருகன் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா, கடைசி ஒரு 50 வீடியோல கம்ப்ளீட்டா விஜயை பத்தி பேசின வீடியோ மட்டும்தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்றீங்க 2 நிமிஷம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் விஜயை பத்தி பேசியிருக்காரு, அதை கட் பண்ணி போடுறாங்கன்னு. நம்ம நாம் தமிழர் கட்சி இல்ல, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னா குறுக்கிறது மன்னிக்கணும். என்னன்னா சாட்டை வலையொலிங்கிறது தனிப்பட்ட நபர் நடத்தக்கூடிய ஒரு வலையொலி. அதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னு சீமானே விட்டுருக்கார். அப்ப சாட்டையில பேசுற விடயங்களை
அது கட்சியினுடைய விடயங்களா எப்படி நீங்க பாக்குறீங்க அதை? அதுதான் பிரதர் நான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா, நமக்குன்னு மீடியா சப்போர்ட் வந்து நாம் தமிழருக்குன்னு செப்பரேட்டா எதுவுமே கிடையாது. நமக்கு இருக்கிறது ரொம்ப சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம். ஏதாவது யூடியூப் சேனல்லையோ, இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்லயோ தான் பீப்பிள்ஸ் வந்து நம்மளோட அரசியலே பார்த்து வளர்ந்துருக்காங்க. இப்போ என்னையோ எடுத்துக்கோங்க. அவங்களே எடுத்துக்கலாம், சிஸ்டரே எடுத்துக்கலாம். அவங்களே வந்து நம்ம நாம் தமிழரை வந்து எத பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, நம்ம சோசியல் மீடியால தான். இன்ஸ்டாகிராம்லயோ, யூடியூப்லயோ தான் நம்ம பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஏன்னா நம்மள காமிக்கிறதுக்கு எந்த ஒரு பெரிய மீடியாவும் கிடையாது. ஸோ இந்த சின்ன மீடியால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் வந்து பார்த்து, ஓகே இவங்க இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்றாங்கன்னு சொல்லி, அவங்கலாம் நாம் தமிழரை எடுத்துக்கிட்டு, இப்ப இருக்க ஓல்டு ஜெனரேஷன்ல இருக்க பீப்பிள்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க இந்த அரசியல. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, அந்த சாட்டை அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட்சியோட முக்கியமான கொள்கை பரப்பு செயலாளர். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொள்கைகளையும், கோட்பாடுகளையும் எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காரு. இப்ப சீமான் அண்ணனுக்கு ஆல்மோஸ்ட் ஏஜ் ஆயிருச்சு. அவர்னால பார்த்தீங்கன்னா, அந்த கத்தி கூட பேச முடியல முதல்ல மாரி. ஸோ அடுத்த இடத்துல ஒருத்தர் இருக்கவருக்கு, அந்த ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. நம்மளோட கட்சியோட கொள்கை, கோட்பாட கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது. இப்ப நீங்க சொல்றீங்க 2 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 2 நிமிஷத்த கட் பண்ணி போடுறாங்கன்னு. ஸோ அஃப்கோர்ஸ் அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா பண்ணுவாங்க. ஏன்னா எப்படி நாம் தமிழர வீழ்த்தணுங்கிறதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு. ஸோ அவங்க கட் பண்ணி போடுற விஷயங்கள தான் மக்கள் பார்த்து புரிஞ்சுக்க போறாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு, அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம இடம் கொடுக்காம நடந்துக்கிறது நம்மளோட பெஸ்ட்டான விஷயம். நம்ம வந்து இடம் கொடுக்காம நடந்துக்கிட்டோம்னா, இன்னுமே நம்மளோட வோட் பெர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்றீங்க ஒரு பெரிய வந்து ஒரு நடிகர் வரும்போது, அவர வந்து அடிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு நடிகருக்கு இந்த ஆசை வராதுன்னு. ஆனா அவர் அடிச்சதுனால, நம்மளோட சராசரி வோட் பெர்சன்டேஜும் கம்மியாயிருச்சுல்ல. அப்ப நம்மளோட அரசியல் என்னைக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம்? நம்ம என்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போறோம்? இப்ப நமக்கு வந்து ரொம்ப நீண்ட காலம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து மெதுவா கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 15 வருஷம் போராடியாச்சு. இதுக்கப்புறம் சீமானண்ணனுக்கு அப்புறம் யாரு வந்து இதே மாரி கட்சி எடுத்துட்டு போய் போராட போறாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அண்ணன் சொல்லியிருக்கலாம். எனக்கு அப்புறம் என்னோட பிள்ளைகள் வந்து இந்த அரசியல் பாதைய எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லியிருந்தா கூட, அண்ணன் இருக்கும்போது ஒரு விதை போடப்பட்டால் தான், அது மரமா வளர்றதுக்கு நம்மளால வொர்க் பண்ண முடியும். ஸோ அந்த விதைக்கான முதலீட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சியில இருக்க எல்லாருமே சேர்ந்து மக்கள்ட்ட எடுத்துட்டு போணும். அத விட்டுட்டு நம்ம இன்னொருத்தர அடிச்சு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போயிட்டா, ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு புரிஞ்சிற போது. சினிமா பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு உதவாதுன்னு சொல்லி மக்களுக்கு புரிஞ்சிட்டு போகுது. அத எடுத்துட்டு போற இடத்துல நம்ம இருக்கோம். அத விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர அடிச்சிட்டு இருக்கிறதுனால இதுல எதுவுமே மாறப் போறதில்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பா. இப்போ நாம் தமிழர் கட்சி மீது பொதுவா வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு, சீமான் எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்றார் அப்படின்னு. ஒரு வெளிநாட்டுல படிச்சுட்டு வெளிநாட்டுல வந்து வேலை செய்யற ஒரு பெண்ணா நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே இளைஞர்களை ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு சீமான் அழைச்சிட்டு போறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை எப்படி பார்க்குறீங்க? ஆடு மாட்டு மேய்க்கிறத வந்து கவர்மெண்ட் ஜாபா மாத்தணுன்றது வந்து ஊர்ல இருக்க எல்லாரும் வாங்க என் கூட சேர்ந்து ஆடு மேய்ங்க, யாரும் வேலைக்கு போகாதீங்கன்னு அண்ணன் சொல்லவே இல்ல. நானுமே அதுக்காக வந்து ஆடு மாடு மேய்க்கிறத பத்தி பேசின உடனே எல்லாருமே என்ன கேட்ட கேள்வி, அப்ப நீ ஏன் ஆடு மாடு மேய்க்கல? இல்ல, அதுக்கான இதை நாங்க குரல் கொடுக்கவே இல்ல. நாங்க சொல்றது என்னன்னா, ஆடு மாடு ஏற்கனவே மேய்ச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபை நம்ம கொடுக்கணும். அரசு வேலைன்றது வந்து ஒரு ரொம்ப மரியாதையான ஒரு வேலை நம்ம ஊர்ல. அதை கொடுத்தே ஆகணும். கீழ்த்தர மக்களுக்கும் அது போய் சேரணுன்றது தான். இப்போ நம்ம ஊர்ல வந்து மேஜரா சாராயம் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணது கவர்மெண்ட் நடத்துறதுல. கவர்மெண்ட் நடத்துறது இல்ல. அதை ஏன் நம்ம வந்து பாலா மாத்தக்கூடாது? நம்ம வந்து இந்த சாராயத்துக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை ஏன் நம்ம வந்து பாலுக்கு கொடுக்கக்கூடாது? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம தான். ஏன்னா நம்ம கல்ஃப் கண்ட்ரியில பால் பவுடரை மட்டுமே நம்பி இருந்தாங்க. இப்போ 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு அல்மராயிலேருந்து பால் வருது. ஸோ இந்த ஒரு பாலைவனத்திலேயே ஒருத்தரால இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா, நம்ம ஊர்ல அதுக்கான சூழ்நிலை இருந்தோ ஏன் நம்ம வந்து அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு தான் எங்களோட அரசியல். ஏன்னா இப்போ வந்து சாராயத்துக்கு ஏற்கனவே அவங்க பேஸ்மெண்ட் போட்டுட்டாங்க. இதுலேருந்து அப்போ நான் போய் ஜஸ்ட் உட்காந்து வித்தா முடிஞ்சது. ஃபேக்ட்ரி இருக்கு, இது இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா பாலுக்கு அப்படி இல்லை. நாங்க தான் இப்போ போய் பேஸ்மெண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா ஸ்டார்ட் பண்ணா இங்க ஒரு பாலைவனத்துல மாற்ற முடியும்னு நினைக்கிறத ஏன் நம்ம ஊர்ல மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறாங்க. கார்த்திக் இப்ப சொன்ன மாதிரி சாட்டை ஏன் வந்து நார்மலா பேச மாட்டாரு, கட்சியை பத்தி ஏன் பேச மாட்டாரு, கொள்கையை பத்தி ஏன் பேச மாட்டாரு அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்குறேன், நீங்க வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கிறீங்க, 10 வருஷமா உட்காந்து படிக்கிறீங்க, படிச்சுட்டு எக்ஸாம்லாம் எழுதிட்டு போற நேரத்துல 98 எடுத்துட்டீங்க. ஒருத்தர் திடீர்னுட்டு கோட்டால வந்து அந்த வேலை எந்து அப்படின்னு சொன்னா உங்களோட கோபம் எப்படி இருக்கும்?
போய் ஹாய் அப்படின்னு தட்டுவீங்களா? இல்ல யார்ரா நீ அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்பீங்களா? அந்த கோவத்தோட வெளிப்பாடாக தான் நான் வந்து சாட்டை அண்ணன் டிவிகேவை பற்றி பேசுறதை நான் நம்புறேன். இந்த டிவிகேவினுடைய வருகை, விஜயனுடைய வருகை நாம் தமிழரை எந்த இடத்துல பாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்ன அதே பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நீங்க சொன்ன அதே விஷயத்த நான் வீடியோல நானே பேசியிருந்தேன். ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு இடத்துக்கு போலான்னு நினைக்கும்போது, ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேல வரும்போது, ஒருத்தன் வந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாம ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற விஷயத்துல உள்ள போறது எவ்வளோ பெரிய வலி இருக்கும். அவன வந்து நம்ம அடிக்கலான்னு கூட யோசிப்போம்னு நானே சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ம். ஆனா என்னன்னா, இந்த சமூகம் வந்து இப்ப வந்து நமக்கு நெறைய காம்படிஷன் இருக்கு. இந்த காம்படிஷன ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போ வேண்டியது இருக்கு. இப்ப நம்ம கொண்டு வந்திருக்க அரசியலே பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர பொறுத்தளவுக்கும் காம்படிஷன் தான். இப்ப எப்படின்னா, இந்த இந்த அரசியல நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா, நெறைய போராட்டங்கள் இருக்கும். அதுல நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணா மட்டும் தான், ஒன்ஸ் நம்ம போய் உட்கார முடியும். நம்ம வந்து எதுவுமே பண்ணாம நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம கத்தி பேசி ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குன்னு ஒரு 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 வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறைய மக்கள் எந்த மாரி விரும்புறாங்களோ, அந்த மாரி நம்ம கொண்டு போய் சேர்க்கும்போது, அது மக்களுக்கு ஈஸியா போய் ரீச் ஆகும். இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நடுவுல உங்களுக்கு சொல்ல ஸ்டாப் வரேன். பண்றதுக்கு சாரி. ம். பட் எப்படி அத சேர்க்கலன்னு நீங்க நம்புறீங்க? எந்த காலேஜ்ல போய் ஸ்டாலினோ, எடப்பாடியோ, விஜயோ பேசினாரு? சீமான் அண்ணன் எஸ்ஆர்எம் காலேஜ்ல போய் பேசி, சின்ன பசங்களுக்கு கூட புரியணும். இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க உங்க கரியர. நான் இங்க இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ட்டு காலேஜ்ல போய் பேசினாரு. பிஹைண்ட் வுட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. ஒரு தெருவுல போய் கூட ஒரு ஸ்க்ரீன் போட்டு, யார் படிப்பறிவே கொஞ்சம் கம்மியா இருக்கிற மக்களுக்கு கூட அது போய் இப்படி நம்ம ஸ்க்ரீன் போட்டு காட்டுனா புரிஞ்சிராதான்ற வேலைய முதற்கொண்டு அண்ணன் மட்டும் தானே பார்த்தாரு. வேற எந்த கட்சிக்காரங்களுமே பார்க்கலையே அந்த அளவுக்கு. அப்போ நீங்க எப்படி வந்து அவங்க பண்ணலன்னு சொல்றீங்க? இல்ல நான் பண்ணலன்னு சொல்லல. அதான் திருப்பியும் சொல்றேன். அண்ணன் கொண்டு வந்திருக்க அரசியலும், அவர் கொண்டு எடுத்து வச்சிருக்க எல்லா வரைமுறைகளும் அவ்ளோ கிளியரா இருக்கிறதுனால தான், கடைசி டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 36,00,000 பேர் ஓட்டு போட்டு, ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சியா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 8.5% ஓட்டு வாங்கியிருக்கோம். ஆனா, இங்க என்ன பாலிடிக்ஸ் நடக்குதுன்னா, சிம்பிள். இப்ப நாளைக்கு வந்து என்னோட பையன் ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கும்போது, அவனுக்கு டேலண்ட் இருக்கா இல்லையான்றத தாண்டி, என் பையன் தான் ஜெயிக்கணும்னு நான் நெனைப்பேன். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதே தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சினிமாவோட பிம்பம். இப்ப அவங்க புடிச்சு பார்த்த ஒரு நடிகர் வந்து ஒரு 30 வருஷம் நடிச்சுட்டு வந்த நடிகர் உள்ள வரும்போது, அந்த எல்லா இளைஞர்களும் நான் பார்த்து ரசித்த தலைவன் வந்து, எனக்கு வந்து அரசியல்லயும் தலைவன் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கும்போது, அத உடைக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அந்த உடைக்கிற விஷயத்த நீங்க அவர அட்டாக் பண்ணியே உடைப்பேன் அப்படிங்கும்போது, நமக்கு இப்ப ஏற்பட்ட பாதிப்பு மாரி வோட் பெர்சன்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லாஸ் ஆகும். இப்போ இது வந்து நம்ம அடுத்து நம்ம திருப்பி இங்கருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த விஷயத்த இதுக்கு செலவு பண்ண விஷயத்த சாட்டையும் சரி, நம்மள கட்சியில வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் நடக்காம இருந்திருந்தா, இது நமக்கு இன்னுமே ரீச் ஆகும்னு என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். கண்டிப்பா. இப்போ உங்கள்ட்டயும் அதே கேள்வி தான் கேட்கிறேன். விஜயனுடைய வருகை உங்கள எந்த அளவு பாதிச்சிருக்கு? இது விஜய பார்த்து கண்டிப்பா வந்து என்டிகே பயப்படுதான்னா பயப்படுது. ஏன்னா வந்து திரைக்கவர்ச்சின்றது நம்ம ஊர்ல வந்து 60 வருஷமா நடந்துட்டே தான் இருக்கு. யார் அடுத்து இதுக்கு முன்னாடி இருந்த எந்த தலைவரை எடுத்து பார்த்தீங்கனாலுமே அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து சினிமாவா மட்டுமே தான் இருக்கு. ம். ஸோ அதை வந்து ஒரே நாள்ல முடிச்சிட முடியும், ஒரே நாள்ல பண்ணிட முடியும்னா கண்டிப்பா முடியாது. எல்லாருமே இப்போ வந்து விஜய் எதுக்கு போறீங்க அப்படின்னு போய் ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு கேளுங்களேன், யாருக்குமே ஆன்சர் கிடையாது. எனக்கு விஜய் பிடிக்கும் நான் போறேன் அப்படின்னு தான் போறாங்க. ஸோ அவங்கள போய் நீங்க தடுத்து நிறுத்தி இல்ல இது தமிழ் தேசியம், தமிழ் வேணும் உனக்கு அப்படின்ட்டு ஒரு நாள்லயோ இல்ல இந்த ஒரு வாரத்திலயோ ஒரு மாசத்துலயோ சொன்னா அவங்களுக்கு புரிய போறது இல்ல. கண்டிப்பா. இப்போ நீங்க நினைக்கிறீங்களா இப்போ விஜய்க்கு இருக்க அதே சப்போர்ட் அடுத்த எலெக்ஷனுக்கு இருக்கும்ட்டு? நான் உங்களுக்கு எழுதி தரேன், இருக்காது. ஏன்னா அவங்க பார்ப்பாங்க அடுத்த 5 வருஷத்துல விஜய் என்ன பண்ணாரு. ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கே ஒரு தலைவனால அவங்களோட ஸ்கெடியூல் படி போக முடியாத ஒரு தலைவர் எப்படி வந்து உங்களுக்காக வந்து நிப்பாருன்னு நம்புவீங்க? கண்டிப்பா. இப்போ இன்னொரு கேள்வியும் முக்கியமா பலராலும் எழுப்பப்படுற சந்தேகம், சீமான் வந்து பிஜேபியினுடைய பி டீமா செயல்படுறார். பிராமண கடற்பாறையை கொண்டு திராவிட குட்டிச்சுவரை இடிப்பேன் அப்படின்ட்டு அண்மையில் கூட பாரதியார் ஒரு விழாவில் பேசியிருந்தார். இந்த தேர்தலில் கூட 6 பிராமண சமுதாயத்தை சேர்ந்த 6 வேட்பாளர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி ஒரு இந்துத்துவா நோக்கி நகருதா? கண்டிப்பா இல்ல. நீங்க வந்து அந்த 4 பேரை மட்டும் தான் பாக்குறீங்க. மிச்சம் இருக்க வேட்பாளர்லாம் உங்களுக்கு தெரியலையே. அதுதான் என்னோட கேள்வியா இருக்கும்.
எல்லாருக்குமே உரிமை இருக்கு. எல்லா சமூகமும் ஏன்னா நாங்க சமூகம் பார்த்து எந்த வேட்பாளரையுமே அறிவிக்கல. அண்ணன் சொன்னது அதுதான். எல்லாருக்குமே உரிமை இருக்கு. எல்லாருமே வந்து வாழுங்க. ஆனா நாங்க தான் ஆளுவோம். இதுதான் அவங்க ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். இப்போ வந்து இந்த வேட்பாளர்கள பிரிக்கும்போதே வந்து, இந்த இடத்துல போட்டா இவன் ஜெயிச்சுருவான். இந்த இடத்துல இவன போட்டா ஜெயிச்சுருவான். அப்படி இல்ல. இவன் இங்க வேலை பார்த்துருக்கான். அவனுக்கு நான் முன்னுரிமை குடுக்கணும். இப்படிதான் வேட்பாளர்கள் பிரிக்கப்பட்டார்கள். நான் சும்மா அப்படியே வந்து பேசல. நான் பேசியிருக்கேன் நெறைய வேட்பாளர்கிட்ட. உங்கள எப்படி சூஸ் பண்ணாங்க? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? எதனால வந்தீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? அதனால இந்த இதுக்கு குடுத்துருக்காங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதே, அவங்க எப்படி அந்த கட்சிக்கு வந்து சூஸ் உள்ள பண்ணி, வந்திருக்காங்க. எப்படி அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டா அங்க நிக்கிறாங்கன்னு. கார்த்திக், உங்கள்டையும் அதை ஒட்டின மாதிரியான ஒரு கேள்விதான். என்னன்னா, சீமான் ஜாதி பார்த்து தான் வேட்பாளரை இந்த முறை நிப்பாட்டியிருக்காரு என்று பரவலாக நிப்பாட்டியிருக்காரு என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க அது அது இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிரதர். இந்த விஷயத்த நான் வந்து கம்பல்சரி ஒத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதி, மதம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம எல்லாரும் தமிழரா வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம தமிழரா ஒன்றிணைஞ்சு இந்த அரசியல் பாதைய கொண்டு போகணும்னு சொல்லி அவர் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து தெளிவா வச்சிருக்கிறது தமிழ்நாட்டுல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு போர்ட்ரேட் பண்ற விஷயம் என்னன்னா, எப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு சொல்லி திராவிட கட்சிகள அடிக்கிறாரோ, அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிஜேபியோட கைக்கூலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுப்பாங்க. அதே மாரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ல அவர் வந்து நம்ம புதுசா வந்திருக்கிற விஜய வந்து அடிக்க ஆரம்பிச்ச உடனே, அவங்க எடுத்துக்கிற ஒரு ஆயுதம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிஎம்கேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கைக்கூலி ஆயிட்டீங்க இந்த மாரி. ஸோ, நீங்க கடந்த 15 வருஷத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒவ்வொரு டிகேட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே போட்டு அடிச்சிருப்பாரு. இதுவரைக்கும் யார்ட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடையாது. அவர் போய் பேமெண்ட் வாங்குனாரு, பணம் வாங்குனாரு, அந்த மாரி எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனா, ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டீங்க, நீங்க இவங்க கிட்ட பணம் வாங்கிட்டீங்கன்னு. ஆனா, அதுக்கான எந்த ப்ரூஃபும் கிடையாது. நீங்க பேசிக்கா ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் நான் சொல்றேன். நம்மளோட கடைசி எலக்ஷன்ல வந்து நாம் தமிழரோட வோட் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, 36,00,000. நம்ம ஊர்ல வந்து ஒரு நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டுக்கு குடுக்குற காசு பார்த்தீங்கன்னா, 2000லேருந்து 3000 பேசிக்கா ஒரு வில்லேஜ்லயே குடுக்குறாங்க. சிட்டி சைட்ல 5000, 10,000 குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னு கரெக்ட்டா தெரியல. பட் ஆனா குடுக்குறாங்க. நீங்க ஒரு ஓட்டுக்கு அவர் 2000ன்னு சொல்லி ஓட்ட வித்திருந்தா கூட, 36,00,000 ஓட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000,00,00,000 வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டு வாங்கியிருப்பாங்க. போயிருக்கலாமே! அந்த மனுஷன் எதுக்கு திரள் வாங்கி பிச்சை எடுக்கணும்? அந்த மனுஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தவங்ககிட்ட போய் இன்னொரு கட்சிய அட்டாக் பண்ணி பணம் வாங்கி அவரு வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி நடத்தணும். அழகா வந்து மத்த கட்சிகள் மாரி நீங்க நெறைய பேர பார்த்திருப்பீங்க. சினிமா துறையில இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் கமலஹாசன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வந்த தேமுதிக ஆகட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தங்க கட்சிய 2%, 3% கூட ஓட்டு இல்லாம, அவங்க கொண்டு போய் கட்சிய திராவிட அடகு கட்சிகளோட வச்சுட்டாங்க. இணைச்சுக்கிட்டு பயணிச்சுட்டு இருக்காங்க. இவரு அழகா 1000 கோடிக்கு கட்சிய வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கட்சியோட ஜாயின் பண்ணிட்டு 1000 கோடி வாங்கிட்டு இவரு செட்டில் ஆயிட்டு போயிரலாமே! இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பேசவே முடியல. தொண்ட தண்ணி கூட வத்தி கத்திட்டு இருக்காருன்னா, எதுக்காக? யாருக்காக? அப்படிங்கிறத தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இவ்வளோ தூரம் எடுத்து சொன்னா கூட, இது யாருக்கும் புரியறதில்ல. இப்ப நான் இத சொன்னா கூட என்ன சொல்லப் போறாங்க? ஏன்னா நான் ஏதோ போய் ரூ. 200 வாங்கிட்டேன்னு சொல்லி ரூ. 200 ஊப்பின்னு வந்து கத்தப் போறானுங்க. ஸோ, நம்ம வந்து இதுக்கு பதில் தான் பிரதர் சொல்ல முடியும். பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்கள பொறுத்தளவுக்கு, யங்ஸ்டர்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்திலும் ரொம்ப யோசிப்பாங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல யோசிச்சிருக்கேன். இவ்ளோ நாலேட்ஜா இருக்காங்களேன்னு. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்ளோ டீப்பா யோசிச்சு பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒரு அரசியல் அப்படிங்கிற விஷயத்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா, இத வச்சு தான் வந்து அடுத்து ஒரு 100 வருஷத்துக்கு நகரப் போறங்கிற விஷயத்துல, அவங்களுக்கு பேசிக்கான ஒரு அரசியல் கூட புரிதல் இல்லாம, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னும் இலவச ஆதரிக்கிறதாகட்டும், இன்னுமே உனக்கு புடிச்ச ஒரு இப்போ விஜய் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இலவசத்த எல்லாரும் எதிர்த்தாங்க. விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கார் மூவிலாம் வரும்போது மிக்ஸி, கிரைண்டர்ன்னு எல்லாத்தையும் தூக்கி உடைச்சாங்க. ஏன்னா வந்து இலவசம் குடுத்து எங்கள இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொங்குன இளைஞர் சமுதாயம் தான், இன்னைக்கு அதே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் 2500 குடுக்குறேன், உங்களுக்கு நான் வந்து ரூ. 8000 குடுக்குறேன், உங்களுக்கு தங்க மோதிரம் குடுக்குறேன்னு சொல்லும்போது, எங்க தலைவர் சூப்பரான விஷயம் பண்றாருன்னு கை தட்டுறாங்க. ஸோ, இவ்வளோ தான் நம்ம மக்களோட அரசியல் புரிதலா நான் பார்க்குறேன். கண்டிப்பா. இப்போ லக்ஷ்மி பிரிமா உங்கள்ட்ட தான். இந்த ஜென்சி தலைமுறையினருடைய வாக்க விஜய் பெருமளவு வாங்கிட்டாரு. அது அந்த ஓட்டு முழுக்க விஜய் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டுங்க. அப்பன்னா நாம் தமிழர் எந்த இடத்துல நீங்க அந்த ஜென்சி தலைமுறையினுடைய அரசியல அவங்கள அந்த அரசியலுக்குள்ள நாம் தமிழருடைய தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள இழுத்து வாரத்துக்கு நீங்க எந்த இடத்துல தவறிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி மொத்தமா போயிடுச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது தமிழ். ஏன்னா வந்து ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ரீல் போயிட்டு இருந்துச்சு. அந்த டிவிகேவா, இல்ல டிஎம்கேவா, இல்ல நாங்க வந்து என்டிகே ஐடியாலஜிக்காக போறோம் அப்படின்ட்டு. அதுல போட்ட பாதி பேரு ஜென்ஸி கிட்ஸா தான் இருப்பாங்க. அவங்க புரியாம பண்ணல. இப்போ ஒரு நார்மல் டிவிகே ஆளுகிட்ட போய் உன்னோட கொள்கை தலைவர் யாரு? உன்னோட பேக்ரவுண்ட் ஐடியாலஜி என்ன? எப்படின்னு கேட்டா, அவங்க யாருக்குமே பதில் தெரியல. ஆனா, நீங்க ஒரு என்டிகே கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான ஆன்சர் வந்து அவங்க கிட்ட இருக்கு.
ஸோ புரியாம எல்லா ஜென்சி கிட்ஸும் அப்படி போயிட்டாங்கன்ட்டு நம்ம சொல்லவே முடியாது. ஸ்டார்டம் பார்த்து அந்த லைம்லைட்ல பார்த்து போறவங்க தான் போனாங்களே தவிர, புரிதல் இருக்க அரசியல் புரிதல் இருக்க எந்த பிள்ளையுமே வந்து டிவிகேக்கு போகல. கண்டிப்பா. இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் இதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்துக்கு ஒரு பாய்ச்சலோட ஒரு அதிகாரத்தை நோக்கி நகரணும்னா என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி அடிப்படையிலிருந்து செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு ஆதரவாளராக? என்னுடைய கருத்து பிரதர், இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்னுடைய பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி கிடையாது. நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்குது, ஸ்ட்ராங்கான நம்மளோட கொள்கை கோட்பாடுன்னு எல்லா விஷயமும் இருக்குது. இன்னொன்று, இன்னைக்கு விஜய் கோட்டு போட்டிருக்க எல்லாருக்குமே நாம் தமிழர் கட்சியோட பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக புரியும். அவங்கள வந்து அங்கேருந்து இங்கே மாற்றி கொண்டு வரது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு சில குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தோன்னா டக்குன்னு ஓடிருவாங்க. அங்கே ஒரு அடி வாங்கினதுக்கப்புறம், ஆஹா! அம்மா, அப்பா தான் பெருசுன்னு சொல்லி டக்குன்னு ரிட்டர்ன் வந்துருவாங்க. ஸோ அதே மாரி தான் நானும் பார்க்குறேன். கண்டிப்பா இந்த மக்கள் ஃபுல்லாமே நம்ம பக்கம் வர்றது சீக்கிரம் நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 60 வருஷம் திராவிட கட்சிகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்தது போக, இன்னைக்கு ஒரு புது முகம் வந்திருக்கிறதுனால ஒரு பெரிய எழுச்சின்னு நெனச்சு மக்கள் ஓடியிருக்காங்க. அந்த எழுச்சி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துல சறுக்கும்னு நான் நம்புறேன். அந்த 5 வருஷத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கொள்கை கோட்பாடுகள இன்னும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயி, அடுத்தவங்கள அட்டாக் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கொள்கையும், கோட்பாடையும் கொண்டு போய் இன்னும் தீவிரமா சேர்த்தோம்னா, அடுத்த ஆட்சி நம்மளோட தான் இருக்கும்னு நான் நம்புறேன். லட்சுமி பிரியா, உங்கள்ட்ட அதே கேள்வி தான். அடுத்து நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி நகரணும்னா என்ன மாதிரியான வேலையை கிரவுண்ட் லெவலில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை என்ன மாதிரியான ஒரு அட்வைஸை உங்கள் தலைமைக்கு சொல்வீங்க? அட்வைஸ்லாம் இல்ல. ஆனா வந்து இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனாலுமே அண்ணன் மட்டும் தான் திருப்பி போய் போராட்டம் பண்ணி, ஒரு பிரெக்னன்ட் லேடிய வந்து அடிச்சாங்கல்ல டிஎம்கே. அதுக்காக திருப்பி நாங்க எப்பயுமே அவங்க எப்பயுமே களத்துல இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த போராட்டம் இல்லன்னா அடுத்த போராட்டம், அடுத்த போராட்டம்னா அதுக்கு அடுத்த போராட்டம்னு இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனா அது வந்து வெளிய தெரியல யாருக்குமே. இடைமறிக்கிறதுக்கு மன்னிச்சுக்கணும் சிஸ்டர். நம்ம என்னன்னா எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நம்ம சப்போர்ட் பண்ணணும். அன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு நம்ம இந்த மாரி ஒரு அட்டாக் நடக்கும்போது, நம்ம கட்சிக்கு சப்போர்ட் பண்ணது டிவிகே நண்பர்கள் தான், இளைஞர்கள் தான். ஸோ இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தப்பாவும் போயிறல. அவங்களுக்கு தெரியுது அரசியல்னா என்ன? அவங்களுக்கு மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியுது. அது தெரியாம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நகர்வுல இருக்காங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த இளைஞர்களும் சரி, மக்களும் சரி, எங்க ஓட்டு போட்டிருந்தாலும், யாருக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தமிழர்கள் தான். எல்லாரும் நம்மகிட்ட தான் வரப்போறாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், காலம் எடுக்கும். அந்த காலத்த வந்து நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளோட அரசியல் வந்து ஈஸியா வந்து மக்கள்கிட்ட போயிரும்னு நான் நம்புறேன். அது கரெக்ட் தான். நானும் அதே தான் சொல்ல வந்தேன் இப்போ. நான் இப்போ வந்து நமக்கு வந்து பெரிய மீடியா இன்ஃப்ளூயன்ஸோ, இல்ல சோசியல் மீடியாலயோ என்டிகேக்கு வந்து அவ்ளோ சப்போர்ட் கிடையாது. இத்தன நாள் என்னை வந்து எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி, "எதுக்கு என்டிகேக்கு சப்போர்ட் பண்ற? சீமான் என்ன பண்ணிட்டாரு? சீமான் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் சப்போர்ட் பண்றேன். இவங்களுக்கெல்லாம் அது போய் சேரலையோ, அதனால தான் வந்து சிஎம் அடுத்த போஸ்ட் எல்லாம் போக முடியலையோ அப்படின்றது என்னோட இதா இருக்கு. பட் இப்போ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஒரு மீடியா அவங்களுக்கு காசு குடுத்து பண்ண வேண்டிய வேலைய இளைஞர்களும் சரி, தன்னெழுச்சியா அவங்களே எல்லாமே பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்டிகேக்கு சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கும் தான் நான் நம்புறேன். ஏன்னா வந்து அவங்களே எல்லாருமே எடுத்து போடும்போது 4 பேருக்கு தெரியுது. ஓகே, இவங்க இதுதான் பண்றாங்க, இதுதான் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. இது தெரியாத காரணத்தினால தான் இவ்வளோ நாள் வர முடியலன்னு நான் நம்புறேன். இனிமேல் அந்த வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, இவ்வளவு நேரமும் பொறுமையாக நாங்கள் கேட்ட கேள்வி அனைத்துக்கும் மிக சிறப்பாக பதிலளித்து எங்களுடைய கலையகத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக துபாய் தர்பார் சார்பாகவும் சொல்லதிகாரம் நிகழ்ச்சி சார்பாகவும் உங்களுக்கு இருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தமிழ்மாறன் ஜோகலிங்கம். நன்றி, வணக்கம்.